ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோவில் எவ்வளவு செல்வம் மிக்கதோ, எவ்வளவு அருள் மிக்கதோ, எவ்வளவு இறைபக்தி நிறைந்ததாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையிலும் இப்போது என் அருளும் ஆசீர்வாதங்களும் பக்தியும் நிறைஞ்சு இருக்கும்படி உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பதற்காகவே என்னை தொடர் சொன்னேன். ஆம் என் செல்வமே, செல்வ வளமிக்க இந்த வராகி அம்மா செல்ல குழந்தையான உனக்காகவே, நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி முடிப்பதற்காகவே பண மூட்டையோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ என்னிடம் கேட்பதையெல்லாம் இப்போதே இந்த நிமிஷமே உனக்கு கொடுத்து என் அருளால் உன்னை தழுவ போகிறேன். இனிமே உன் வீட்டில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் மட்டுமே கேட்கணுமே தவிர எந்த விதத்திலும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது என் செல்லமே. உன் வீட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் எது காரணம்னு தெரிஞ்சதால தான் அதை சரி செய்யும் விதமாக உன்னை நோக்கி வந்திருக்கேன். இனி எந்த விதத்திலும் எதற்காகவும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா துன்பங்களும் தற்காலிகமானதுதான். உன் துன்பங்களை போக்கி இன்பங்களை நிரந்தரமாக கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். சில நல்ல செயல்களை நீ எப்போதும் எல்லாருக்கும் செஞ்சிருக்க. ஆனால் எல்லாருக்கும் நல்லது என்னதான் நீ செஞ்சாலும் உன் வாழ்க்கை எப்போதுமே கஷ்டம் நிறைந்ததாகவே இருக்கிறதல்லவா? அதனால தான் அந்த கஷ்டத்தை போக்கி உனக்கு நன்மையையும் உன் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியையும் தர வந்திருக்கேன். உன் குடும்பத்தின் அமைதியை நிலைநாட்ட நான் வந்த பிறகு இனி நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானதை எல்லாம் சரி செஞ்சு உன்னை பிரகாசமாக நான் வாழ வைக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல பலனை நான் கொடுத்தே தீருவேனேன் செல்லமே. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் என் வராகி அம்மா எனக்கு அதை சரி செஞ்சிருவாங்கன்ற நம்பிக்கையோடு நீ இருக்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்வின் சூழ்நிலையை நான் உயர்த்தி காட்டியே தீருவேன். உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியின் உச்சத்தை தொடுவாய். உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து உனக்கான நன்மையை நான் தரப்போகிறேன். எப்போதும் உன் எண்ணங்களை நேர்மையாக வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உன் தேவைகளை அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் தப்பு நடந்தாலும் கூட நீ யாரையும் குறை சொல்லாமல் ஏன் தப்பு நடந்ததுன்னு பொதுப்படையாக நிதானமாக நடுநிலையோடு யோசித்து அதை மாற்றிக்கிட்டு வாழ கற்றுக்கோ. எந்த தவறு நடந்தாலும் உன் வாழ்க்கையில் தீங்கு வந்தாலும் என் அருளால் அதை சரிப்படுத்தி முறைப்படுத்தி உன் வாழ்க்கையை நான் அழகானதாக ஆக்கி கொடுத்தே தீருவேனேன் செல்லமே. உன் மனசில் நீ என்ன யோசிக்கிற, எதை யாசிக்கிறாய் என எல்லாம் தெரியும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இப்போதே உனக்கு இருக்கும் சுமைகளையும் பாரங்களையும் படிப்படியாக விலக்கி வச்சு உன் உள்ளத்துக்கு அமைதியை கொடுக்குறேன். என் அருளால், என் துணையால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என் கரங்கள் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. எந்த தங்கு தடையும் பிரச்சனையும் வராமல் நீ செய்த முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன். உனக்கு காவலனாக நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என் செல்லமே. உன் உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்தி உன் வாழ்க்கையை சந்தோஷம் மிகுந்ததாக, சக்தி மிகுந்ததாக, நிம்மதி நிறைஞ்சதாக ஆக்குவதற்காக தான் இப்போது தஞ்சை பெரிய கோயிலிருந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்போது இந்த பண மூட்டையை தொட்டதின் பலனாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்க போகுது. உன் பயத்தை தூக்கி போட்டுட்டு என் மேலே நம்பிக்கையோடு ஓடிவா. இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைஞ்சதாக மாற்றி காட்டுறேன். இனி எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கையில் இரவு வந்துச்சுன்னா எப்படி இருள் சூழ்ந்து போகுமோ அதே போல் பிரச்சனை வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில் இருள் வந்துருச்சுன்னு நினைக்காதே. என்னதான் இரவு பொழுது வந்தாலும் நிலா வந்து வானத்தை பிரகாசமாக்கி எல்லாருக்கும் வெளிச்சத்தை தருவது போல உன் வாழ்க்கையில் இருக்க இருளை விளக்குவதற்காக தான் இந்த வராகி அம்மா பணமூட்டையோடு பிரகாசமாக உன்னை தேடி வந்திருக்கேன் என் தங்கமே. உன் வாழ்வில் இருக்கும் இருள், கஷ்டம், பிரச்சனை எல்லாத்தையும் போக்கி நான் உன்னை ஒளி வீச செய்வேன். இப்போது நீ சந்திக்கிற துன்பம், துயரம்னு எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை வலிமையுள்ளதாக ஆக்க போகிறேன். நீ இதுவரைக்கும் நடந்த விஷயங்களையும் அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் வச்சுக்கிட்டு இனிமே வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கும். இனி எல்லாமே எந்த கஷ்டமும் இல்லாமல்
உனக்கு சிறப்பாய் அழகாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இன்னும் இன்னும் என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் துன்பத்தை போக்கி துயரத்தை நீக்கி உன் மனசில் இருக்க கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ வச்சிருக்க நம்பிக்கையும் நீ அன்பும் பொறுமையும் சிரத்தையும் சேர்த்து கொண்ட விஷயங்களும் கண்டிப்பாக உன்னை முன்னேற்றும். உன் வாழ்க்கையை முன்னேற்றி உன்னை காப்பாற்றி வழிநடத்துவதற்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமே செல்லவே. உனக்கு உதவி செய்வது போல நடித்து உன்னை அடிமைப்படுத்த, உனக்கு தீங்கு செய்ய, துரோகம் செய்ய, உன்னை ஏமாற்ற, உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் மனிதர்கள் யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. யார் உன்னை தாழ்த்த நினைத்தாலும் என் அருளால் நான் உன்னை மேலே உயர்த்தி பிடிப்பேன். உண்மையாக உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவைப்படும் உதவிகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். எந்த விஷயத்திலும் நீ தன்னம்பிக்கை இழந்துட வேணாம். ஓ நல்ல எண்ணத்துக்கு ஏற்றார் போல உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். உன்னை அடிமையாக்க நினைக்கிற கைகள் தான் நீங்கி போகும். நீ போகும் பாதையில் எப்போதுமே வெற்றி மட்டுமே கிடைக்கும்படி என் அருளை உனக்கு அள்ளி தரப்போறேன். நீ எதையும் இழந்ததாக நினைத்து வருத்தப்படாதே. என் மேலே நீ கொண்ட பக்திக்கு பலனாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் வெற்றியை தரப்போறேன். இன்னும் இன்னும் புது விஷயத்தை புத்துணர்ச்சியோடு பெற்று நீ வாழப்போற. நீ இழந்ததை விட அனைத்தையும் 2 மடங்காக நான் உனக்கு கொடுப்பேன். உன் நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை நான் தரேன். யார் உன்னை தடுக்க நினைச்சாலும் தடுத்து நிறுத்தினாலும் அதை தாண்டி உனக்கான நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமே செல்லமே. உன்னை வலிமையோடு வாழ வைக்கவும் முன்னேற்றவும் இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் உன் குடும்பத்துக்காக போராடி கஷ்டப்பட்டு உழைச்சி அவர்களுக்காகவே வாழ்ந்தாலும் உன் உடம்பையும் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அல்லவா. முதல்ல உன் உடம்பையும் மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் அவ்வப்போது தற்காலிகமாக ஓய்வெடுக்கவும் கற்றுக்கோ. ஏன்னா உன்னை கவனிக்க என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை அல்லவா. நீயே உன் உடம்பை பார்த்து காட்டி நான் உனக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும் நீ அதை கவனிக்காமல் உன்னை அலட்சியமாக நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காகவும் நீ கொஞ்சம் வாழணுங்கிறத மறந்துடாத. உன்னையே நீ மறந்துட்டு உன் உடம்பை கவனிக்காமல் உன் கடமைகளை மட்டும் வேலைன்னு ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் உனக்குன்னு உணர்ச்சி இருப்பதையும் உனக்குன்னு ஆசைகள் இருப்பதையும் உனக்குன்னு எதிர்பார்ப்பு இருப்பதையும் இந்த உலகம் மறந்து விடுமேன்னு செல்லமே. அப்புறம் நீ வாழணுங்கிறதையே நீயே மறந்து போயிடுவ. முதல்ல உன் மனசுக்கும் உன் நல்ல வாழ்க்கைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போலவும் கொஞ்சம் வாழ தயாராகு. அப்போது தான் உனக்கு மனசில் நிஜமான அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறது சுகமான சுமையாக பாரமாக இருந்தாலும் நீ உனக்காக உன் வாழ்க்கையை வாழும்போது அது நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருமல்லவா. உன் மேலே உள்ள அக்கறையால் தான் இந்த வராகி அம்மா உனக்கு நல்லதை சொல்கிறேன். நீ தொடும் விஷயமெல்லாம் நான் தொட்டது துலங்கும்படியும் தொடரும் பயணமெல்லாம் வெற்றிகரமாய் மாறும்படியும் நான் செய்கிறேன். உன் கரங்களால் நீ எல்லாருக்கும் நல்லது செய்து நல்வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு நன்மையை தர்றேன். உன்னை சுற்றி இருக்கும் தீமையும் துன்பமும் ஒன்றன் பின் ஒன்றாக விலகி ஓடப்போகுது. கெட்ட சகவாசம் உன்னோடு இருந்தால் அது உன் வாழ்க்கையை கெடுத்துரும். எப்போதும் நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களோடு மட்டும் நட்பு வச்சுக்கோ, உறவு வச்சுக்கோ. அப்போதுதான் உன் வாழ்க்கை முழுவதும் நல்லபடியாக இருக்கும். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லா திசைகளிலும் நலனும் செழிப்பும் உன்னை சூழ்ந்து நிற்கும். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன். நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தை நான் தருவேன்றதை புரிஞ்சுக்கோ. நேரமும் காலமும் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நீ உன் நேரத்தை மதித்து உன் உழைப்பை சிறப்பாக செஞ்சு உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. என் மீது நம்பிக்கை வைத்து வாழும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ ஒருபோதும் காலத்தை வீணாக்க வேண்டாம். உன் முயற்சிக்கான பலனை மிகப்பெரியதாக அர்த்தமுள்ளதாக நான் ஆக்கி கொடுக்குறேன். நேரத்தையும் காலத்தையும் மதித்து ஒவ்வொரு முயற்சியையும் சிறப்பாக செய்யும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியும் செல்வ செழிப்பும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன்.
நீ எந்த ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாலும் அதற்கேற்ற பலனை பெருசாக நான் அமைச்சு கொடுப்பேன். நீ உன்னுடைய பக்தியையும் அன்பையும் நம்பிக்கையும் பொறுமையும் எனக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டே அல்லவா? நீ நடந்து போகும் பாதையை உனக்கு நல்வழி பாதையாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் தர்றேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமே என் கரங்களே உன்னை உயர்த்தும். நீ வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றத்தை பெறப்போகிறாய். இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில செஞ்ச நன்மையும் தான தர்மமும் அன்பும் எப்போதும் உன் கூட பிணைஞ்சிருக்க போது. நீ யாரையும் நம்பி ஏமாந்து போகாமல் எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி யோசிச்சு சமமாக பேச பழக கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில எந்த உறவுகளும் சும்மா வந்து போகிற உறவுகள் அல்ல. எல்லாவற்றையும் எல்லாரையும் ஒரு காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல, இத்தனை நாளாக நீ செய்த நல்ல காரியங்களுக்கும் சேர்த்து தான் இப்போது உனக்கு நற்பலனை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை நல்ல புரிதலோடும் நேர்மறை எண்ணத்தோடும் வாழ கற்றுக்கிட்டினா நீ வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தருவேன். உன் நல்லெண்ணம் அதற்குரிய பலனை கெடுக்கும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் அருள் கடாட்சம் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. சில நேரங்களில் உன் இதயம் எதையோ இழந்து விட்டது போலவும் நீ தோற்று போனது போலவும் நினைக்கலாம். ஆனால் அந்த தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை நான் தருவேன். எல்லாத்தையும் நீ இழந்ததாக நினைச்சாலும் இந்த வராகி அம்மா எந்த விதத்திலும் உனக்கு இழப்பை கொடுக்க மாட்டேன். நீ இழந்ததல்ல, நீ ஏற்றம் பெறுவதற்காகவே நகர்ந்த மாற்றம் என்பதை புரிந்து கொள். ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுதுன்னா அதன் மூலமாக உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த இழப்பின் மூலமாகவே உனக்கான மாற்றத்தை உருவாக்கி உனக்கு நல்ல வாய்ப்புகளையும் புது வாழ்க்கையும் கூட நான் அமைச்சு கொடுப்பேன். உன் எதிர்காலத்தை என் அருளால் நான் அழகானதாக ஆக்கி தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது மற்றவங்க அவனை பற்றி என்ன சொன்னாலும் பேசினாலும் நீ கவலைப்பட வேணாம். நீ எதற்காகவும் மனம் கலங்க வேண்டாம். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உன் செயல்களிலும் நல்ல எண்ணங்களிலும் கவனம் செலுத்துவதுதான். மற்றவங்களுடைய வார்த்தைகள் உன் விதியை மாற்ற முடியாது. உன் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை உயர்த்த இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னை யார் தவறாக பேசினாலும் அதுக்கு நீ எந்த விதத்திலும் பதில் சொல்ல தேவையில்லை என் செல்லமே.